மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தாலும் டாடா மோட்டார் ஷேர் வந்து இன்னைக்கு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஜெஃப்ரீஸ் வந்து இதோட ரேட்டிங் வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்ல இது 660 ரூபா பிரைஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்ததுனால இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸா வந்து ஃபால் ஆயிட்டே இருக்கு. தொடர்ந்து 2வது நாளா சுஸ்லான் எனர்ஜி வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் பண்ணிட்டு இருக்கு. இவங்களோட கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணதாகட்டும், இவங்களோட கடன் எல்லாம் குறைச்ச விதமும் ஆகட்டும், இவங்களோட ஒர்க் ஆர்டர் புக் ரைஸ் ஆனதுனால சுஸ்லான் எனர்ஜி வந்து கண்டினியூஸா செகண்ட் டேவா வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நேத்து லோயர் சர்க்கியூட்டை ரீச் பண்ண ஐடிசி ஹோட்டல் வந்து இன்னைக்கு லோயர் சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன்ல லிஸ்ட் ஆன ஐபிஓ கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ஒரு பிரைஸ் வந்து நல்ல கரெக்டா இருக்கு. அந்த வகையில ஸ்விக்கி ஆகட்டும், என்டிபிசி கிரீன், ஹுண்டாய், ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. 2 டேஸா வந்து சுஸ்லான் ஷேர் வந்து 5% அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இவங்க ஆர்டர் புக் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் ஹையா ரீச் ஆயிருக்கு. கடனையும் குறைச்சிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல இருக்குன்ற வகையில இது வந்து அப்பர் சர்க்கியூட் 5% ரீச் பண்ணிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் ரேஞ்ச், லோ வந்து 35 ரூபா வரைக்கும் போயிருக்கு, ஹை வந்து 86 இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இன்னும் 2 டேஸ் வந்து மேபி அப்பர் சர்க்கியூட் கூட ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ற டைம்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னும் 1 or 2 குவார்டர்ஸ் இதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூ ஸ்பேஸ்ல ரன் ஆகிற கம்பெனிஸ் முடிஞ்ச வரைக்கும் விலகி இருக்கிறது தான் பெட்டரா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சுஸ்லானோட ரெக்கார்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ஆல் டைம் ஹை ஆகட்டும், இந்த ஸ்டாக்கோட சிங்கிள் டிஜிட் போனதாகட்டும், அதுக்கப்புறம் இது ரெக்கவர் ஆனதாகட்டும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ரிஸ்க் எடுக்கிறத விட மார்க்கெட்ல சேம் செக்டர்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் கொஞ்சம் அவைலபிளா இருக்கு. அந்த கம்பெனிஸை கூட ஃபோக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும். சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஃபியூச்சர் குறைத்தி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரீசெண்டா வந்து இப்பதான் ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்ல என்எஸ்சி பிஎஸ்சில லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்க அப்படின்னா இது லோயர் சர்க்கியூட் ரீச் ஆச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி 160 170 அந்த ரேஞ்சில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 170 லெவல்ல லோயர் சர்க்கியூட் ரீச் ஆச்சு. இன்னைக்கு வந்து லோயர் சர்க்கியூட் எதுவும் இல்லாம மார்க்கெட்ல நார்மலா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் நியூஸ் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா மோட்டாரும் வந்து டவுன் கிரேட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஜெஃப்ரீஸ். அதனால இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு 52 வீக் லோவையும் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. டாடா மோட்டார் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனில வந்து இன்னும் நம்பர் ஆஃப் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்றதை அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். எதனாலனா கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனிஸ் வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் பிரிய போகுது. அப்படி பிரியறப்ப இதோட இண்டிவிஜுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் பிரியும். ஸோ அதுல எந்த செக்மெண்ட், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளா இல்ல பேசஞ்சர் வெஹிக்கிளா எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எதுக்கு நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். இமீடியட்டா வந்து ஸ்டாக் வந்து கீழே போகுது அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 660 வரைக்கும் போனாலும் சரி, இல்ல மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்டா போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் 2 டேஸ்க்கு முன்னாடி என்டிடிவி ப்ராஃபிட்ல கூட 260 வரைக்கும் இந்த ஸ்டாக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி ஆகாம 180ல இருந்து 170 தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஹோட்டல்ல இன்னும் விலகி இருக்கணும். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேரண்ட் கம்பெனியா இருக்க பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து இந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட ஹோல்டிங்ஸ் வந்து இன்னும் 15% பக்கமா இருக்கு. அது இல்லாம இது பிஎஸ்சி என்எஸ்சில இருந்து லிஸ்ட் ஆகிறப்ப இதுல இருந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே வெளியே போகும். அப்படி போறப்ப இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே ஷெல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ என்ன பண்ண போறாங்க, இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் மூவ்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் 1 or 2 குவார்டர்ஸ் வெயிட் கம்பெனி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுக்கு, இதுக்கு பியர் காம்படிட்டரா இருக்கிற கம்பெனி கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இன்வெஸ்ட் பண்றதா பெட்டர். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து ஐடிசி ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து கிரெடிட் ஆயிருக்கும். அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிங்க. ஃப்ரெஷ் பையிங் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து இந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் ஹைல இருந்தப்ப நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஹையர் வேல்யூஷன்ல தான் லிஸ்ட் ஆச்சு. அந்த வகையில லிஸ்ட் ஆன கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்த கம்பெனிஸ் இப்ப எல்லாமே ஃபாலோ பார்த்துட்டு இருக்கு. பர்டிகுலரா ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து அதோட இஷ்யூ பிரைஸ் 76 ரூபாய்னு கொடுத்தது. இப்ப அந்த கம்பெனி வந்து நியர்லி 65 அந்த ரேஞ்சில் பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி
Hyundai Motors பொறுத்த வரைக்கும் 1960 லிஸ்ட் ஆன கம்பெனிஸ் இப்போ 1600 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. NTPC Green பொறுத்த வரைக்கும் 108ல வந்து அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு. இப்போ நியர்லி 109 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் 319 IPO வந்து அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு. இப்போ வந்து 400 பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்குமே இப்போ வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அதோட IPO பிரைஸை விட நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. பர்டிகுலரா LIC கூட பாத்தீங்க அப்படின்னா அதோட IPO பிரைஸை விட இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பிரைஸ் லெவலை விட இப்போ வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ்ல இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இன்னுமே மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நியூஸ் பேஸ் பண்ணி ஒரு 1 or 2 டேஸ்லயோ இல்ல ஒரு 1 வீக்லயோ வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பெருசா கன்சிடர் பண்ணாம அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும் அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல குவாலிட்டியான கம்பெனி பர்டிகுலரா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மிட் கேப் ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணிட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். ஸோ கொஞ்சம் ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்டாக் வந்து இமீடியட்டா ஃபால் ஆனாலும் சரி ரைஸ் ஆனாலும் எதுவும் பேனிக் ஆகாம பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.